இன்றைக்கி நம்ம சூப்பரான பச்சரிசி நீர் உருண்டை தான் செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்து அரிசி வந்து நல்ல மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா சிகப்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2லேருந்து 3 பச்சை காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொரகொரப்பாக இருக்கணும். ரவை பதத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது பச்சரிசி. இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து சேர்த்து உப்புமா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்புமா மாதிரி நல்லா வெந்து வரணும். அதில் இருக்கிற தண்ணியே போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் துரி வச்சுருக்க தேங்காய் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கணும். நல்ல ஒரு நார்மலாக எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். நல்ல ஒரு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிருவோம். அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் காப்பியோட நீங்கள் ஒரு உருண்டை இல்லை 2 உருண்டை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.